الحمد لله الذي بارئ البريات وغافر الخطيئات وعالم الخفيات والمطلع على الضمائر والنيات، أحاط بكل شيء علما ووسع كل شيء رحمة وحلما، وقهر كل مخلوق عزة وحكمة. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الذين فرقوا دينهم وكانوا شيعا لست منهم في شيء إنما أمرهم إلى الله ثم ينبئهم بما كانوا يفعلون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إن الله جعل الذل والصغار على من خالف من أمره، أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், இன்னும் இங்கே இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை குறித்து பேசும் பொழுது குர்ஆனிலே கூறுவான்: இந்த மனிதனை நாம் அனைத்து படைப்பினங்களுக்கும் பிரதிநிதியாக ஆக்கியிருக்கிறோம். உலகத்திலே உள்ள ஏராளமான படைப்புகள் இருக்கலாம், அவை அனைத்தும் மனிதனை விட பெரியதாக இருக்கலாம் அல்லது தோற்றத்தில் சிறியதாக இருக்கலாம். இப்படி தோற்றத்தில் வேறுபாடு இருந்தாலும், அதனுடைய அமைப்புகள் வேறு விதமாக இருந்தாலும், அவை உயிர் வாழக்கூடிய தன்மைகள், உயிர் வாழக்கூடிய இடங்கள் வேறுபட்டிருந்தாலும், அதனுடைய உணவு முறை வேறுபட்டிருந்தாலும், எல்லா படைப்பினங்களுக்கும் தலைமையாக அல்லாஹ் தஆலா மனித படைப்பை ஆக்கியிருக்கிறான். காரணம், படைப்புகளில் சிறந்தவர்கள் மனிதர்கள் தான் என்பதை உணர்த்தும் விதமாகவே அல்லாஹ் தஆலா நபிமார்களை மனித படைப்பிலே படைத்திருக்கிறான். நபிமார்கள் தான் அல்லாஹ்விற்கு அடுத்து படைப்புகளிலே சிறந்த படைப்பு. நாம் விளங்க வேண்டிய விஷயம், மலக்குமார்கள் கூட அதற்கு அடுத்த அந்தஸ்து தான். அப்போ அல்லாஹுடைய படைப்புகளில் மிக சிறந்தவர்கள், அல்லாஹுடைய நெருக்கத்திற்கு மிக உரித்தானவர்கள் நபிமார்களே. அந்த நபிமார்களை அல்லாஹு தாலா ஒரு மலக்காக படைக்கிறார். ஜின்னுடைய தோற்றத்தில் அல்லாஹு தாலா மலக்குமார்கள் உடைய தோற்றத்திலேயோ அல்லது ஜின்களுடைய அந்த இனத்திலேயோ அல்லாஹு தாலா நபிமார்களை தேர்ந்தெடுக்கவில்லை. மாறாக மனித படைப்பை அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்தும் விதமாக நபிமார்களையும் மனிதர்களாகவே ஆக்கி அனுப்பினான். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் வழிகாட்டுவதற்கு அல்லாஹு தாலா நபிமார்களை தலைவராக தேர்ந்தெடுத்தது போல் இறுதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு உம்மத்தினருக்கும் தலைவராக இருக்கிறார். ஈருலக தலைவர் என்று சொன்னால் நமக்கெல்லாம் ஞாபகம் வருவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் மட்டும்தான். அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவிற்கு பிறகு இந்த உம்மத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் யார் என்ற கேள்வி எழுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உற்ற தோழராக இருக்கக்கூடிய நபி அவர்களை அப்படியே உள்வாங்கி நடக்கக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடுத்த தலைவராக, அடுத்த ஹலீஃபாவாக அல்லாஹ் மக்களின் மூலமாகவே நியமனம் செய்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில மேற்கோள் காட்டிவிட்டு சென்றார்கள். அதே போன்று மக்கள் அனைவரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹிலாஃபத்தை, அவர்களுடைய ஆட்சியை ஏற்று அப்படியே பின்பற்றி நடந்தார்கள். அதனைத் தொடர்ந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு என்று 4 ஹலீஃபாக்களுடைய ஆட்சியை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்படி ஹிலாஃபத்துடைய ஆட்சி தான் இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய உன்னதமான நீதமான ஆட்சியாக இருக்க முடியும். அதை தவிர்த்து இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட ஆட்சியாக இருந்தாலும் அது நிச்சயமாக மக்களுக்கு ஏதேனும் ஒரு பாதிப்பு இருக்கவே செய்யும். உண்மையில் மக்களுக்கு முழுமையான நீதி கிடைக்கக்கூடிய
மக்களுடைய நலவுகளை பார்க்கக்கூடிய, அதை கண்காணித்து மக்களுக்கு எல்லா விதத்திலும் அல்லாஹின் பக்கம் நெருக்கமடைய செய்யக்கூடிய ஒரு ஆட்சி, மக்களுடைய நலவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சி என்பது இந்த ஹிலாஃபத்துடைய ஆட்சியாக மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் அந்த ஹிலாஃபத்தை நாம் எல்லாம் இழந்து ஏறத்தாழ எத்தனையோ நூற்றாண்டுகளை நாம் கடந்து விட்டோம். ஹிலாஃபத்துடைய ஆட்சியை நாம் எல்லாம் இழந்திருக்கிறோம். எந்த ஒரு நாட்டிலும், ஏன் அரபு நாடுகளில் கூட ஹிலாஃபத்துடைய ஆட்சி கிடையாது. ஹிலாஃபத் என்பது சஹாபாக்கள்ல எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறகு ஒவ்வொரு சஹாபியாக அந்த ஆட்சியில பொறுப்பில் இருந்தார்களோ, அதற்கு பிறகு அடுத்தடுத்து மக்களால் அவங்க நியமிக்கப்படுவாங்க, அல்லது அந்த ஆட்சியாளர் அடுத்து தனக்கு பிறகு இந்த நபர் ஹலீஃபாவாக இருப்பாங்க என்பதாக நியமனம் செஞ்சுட்டு போவாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரபு நாடுகளிலும் மற்ற நாடுகளிலும் நாம் பார்க்கக்கூடிய ஆட்சி என்பது, நம்முடைய இந்தியாவில் நடக்கக்கூடிய ஆட்சி, இதுவெல்லாம் ஹிலாஃபத்திற்கு மாற்றமான ஆட்சி, மக்களால் நடக்கக்கூடிய ஆட்சியாக இங்கே நாம் பார்க்கிறோம். வேறு சில நாடுகளில், அரபு நாடுகளில் நாம் பார்க்கக்கூடிய ஆட்சி அரசு, ஒரு அரசுடைய குடும்பம், அவங்க தான் ஆட்சி செய்வாங்க, அவங்களுடைய மகன் என்பதாக ஒரு குடும்பத்துடைய ஆட்சியாக இருக்கும். இப்படி இந்த வேறுபட்ட ஆட்சிகள் மூலமாக மக்கள் முழுமையாக பலனடைவார்களா என்பதாக நாம் கேட்டால் அது கேள்விக்குறிதான். எனவே இஸ்லாம் காட்டி தந்திருக்கக்கூடிய வழிமுறை என்பது, அது நம்ம தொழுகையில், சாப்பிடக்கூடிய விஷயத்தில், நாம் கழிவறை செல்லக்கூடிய விஷயத்தில் மட்டும்தான் இஸ்லாத்துடைய வழிமுறையோ அல்லது வழிகாட்டலோ கிடையாது. மாறாக எல்லா விஷயத்திலும் இஸ்லாம் நமக்கு மிக ஒரு அழகிய முன்மாதிரியை காட்டி தந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நபிமார்களின் மூலமாகவும் சஹாபாக்கள் மூலமாகவும் நீதமான ஆட்சிக்கான ஒரு முன்னுதாரணத்தையும் அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக நமக்கு அல்லாஹ் காட்டி கொடுத்திருக்கிறான். இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் பாருங்கள், அதனுடைய நேரத்தை நம்ம நெருங்கி கொண்டிருக்கிறோம். அடுத்த ஜும்மாவில் இதை பற்றி நாம் பேசவே முடியாது, காரணம் காலம் கடந்துடும். இப்போ அடுத்த ஜும்மாவுக்கு முன்பாக இந்த ஜும்மாவுடைய பயானில் நாம் பேசுகிறதான் உண்டு. அப்படிப்பட்ட தேர்தல் களத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு நல்ல முஸ்லீம் நிச்சயமாக தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து கவலை கொள்ளாமல் இருக்கவே முடியாது. என்னுடைய எதிர்காலத்தை எப்படி இருக்கும், எதிர்காலத்தில் நான் சந்திக்க இருக்கக்கூடிய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்கும், வரக்கூடிய தலைவர் எப்படிப்பட்டவராக இருப்பார், எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்கும் பாதுகாப்பு இருக்குமா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் அவருடைய உரிமை கிடைக்குமா, முஸ்லிம் என்று அவர் தைரியமாக வெளியிலே சொல்லிக் கொள்ள முடியுமா என்பதை நிச்சயமாக ஒவ்வொரு நல்ல முஸ்லீமும் யோசிப்பார். அப்படிப்பட்ட ஒரு தருணத்திலே தான் நாம் இருக்கிறோம். நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட எத்தனையோ பல திட்டங்களை அவர்கள் செயல்படுத்துகிறார்கள். தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து எவ்வளவு விஷயங்களை அவர்கள் யோசித்து செயல்படுவதை நாம் பார்த்து ஆச்சரியப்படுகிறோம். கண்ணியமானவர்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது நமக்கெல்லாம் தெரியும். 1947 சுதந்திரம் கிடைப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர்கள் முஸ்லிம்கள் தான். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இஸ்லாத்திற்காக வேண்டி, இஸ்லாம் மட்டுமல்ல, இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி, இந்த இந்தியாவில் இஸ்லாத்தை நிலைநாட்டுவது மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுடைய நிம்மதிக்காக வேண்டி போராடியவர்கள் இஸ்லாமியர்கள். குறிப்பாக முஸ்லிம்களில் இருக்கக்கூடிய உலமாக்கள். நாம் எல்லாம் சுதந்திர போராட்டத்தினுடைய அந்த புத்தகங்கள் எடுத்து படித்து பார்த்தோம்னா தெரியும். சுதந்திர போராட்டத்துடைய நேரத்தில் எந்த அளவுக்கு உலமாக்கள் கொல்லப்பட்டார்களோ அதே அளவிற்கு மற்ற மதங்கள் உள்ள பாதிமார்கள் கொல்லப்படலை. மற்ற மதங்கள் உள்ள மாற்றார்களுடைய சாமியார்களாக இருக்கட்டும், மற்ற பூசாரிகளாக இருக்கட்டும், அவங்களுடைய கோயில்களில், சர்ச்சுகளில் அந்த பூஜை செய்யக்கூடிய பாதிரிமார்களாக இருக்கட்டும், அவங்க யாருமே கொல்லப்படலை. அப்படியே கொல்லப்பட்டிருந்தாலும் சொற்ப நபர்களாக இருக்கலாம். ஆனால் உலமாக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள். அவங்கள எந்த அளவுக்கு நோவினப்படுத்தினாங்க. கொல்லப்பட்ட பிறகும் ஆங்கிலேயர்கள் வெறி தீராமல் அவருடைய சடலங்களை மரத்தில் தொங்கவிட்டு மக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினார்கள். காரணம், இந்த உலமாக்கள் கொல்லப்படுவது போன்றுதான் நாளைக்கு யாராவது நீங்கள் தலை தூக்கினால் உங்களுடைய தலையும் இதே போன்றுதான் தொங்க விடப்படும் என்று ஆங்கிலேயர்கள் முஸ்லிம்களை அச்சுறுத்த பார்த்தாங்க. ஆனால் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடை ஈமான் இருக்கக்கூடிய நபருக்கு நிச்சயமாக உள்ளத்தில் கோழைத்தனம் இருக்காது. இப்போ முஸ்லிம்களை யாராலுமே வீழ்த்த முடியவில்லை. முஸ்லிம்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் தாலா அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை, சுதந்திரத்தை நாட்டிற்கு வழங்கினான். இன்னைக்கு நாம் பார்க்குறோம், சுதந்திரம் கிடைத்தது போல தான் தெரியுது. ஆனால் நம்முடைய பிரதமருடைய பேச்சுக்களை நாம் கவனிக்கிறோம். இந்த நாட்டுடைய பிரதமர் பேசக்கூடிய பேச்சுகளை கவனிக்கிறோம். அவருடைய கொள்கை, அவருடைய சித்தாந்தத்தை நாம் உற்று நோக்கும் போது தெரியுது,
முழுக்க முழுக்க முஸ்லிம்களுக்கு எதிராகவே செயல்படுகிறார். ஒவ்வொரு திட்டத்தை கொண்டு வரும்போதும் அது முஸ்லிம்களுக்கு எதிராகவே அவர் கொண்டு வருவது போதவே தெரிகிறது. அதை அவர் நேர்மறையாக தெளிவான வார்த்தைகளை தான் பயன்படுத்தினே தவிர மாறாக மறைமுகமாக பல திட்டங்களை கொண்டு வரும் மூலமாக அதில் பாதிக்கப்படுபவர்கள் சிறுபான்மையினர் தான். இப்போ இந்த நேரத்தில் எந்த அளவுக்கு மக்களுடைய எண்ணங்கள் வந்துருச்சு, இப்போ இந்த நேரத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படாதா, இவர்களை வீழ்த்தக்கூடிய நபர்கள் யாரும் வரமாட்டாங்களா, இந்த அரசு, இந்த பாசிச அரசு இது வீழ்த்தப்படாதா என்ற ஒரு கவலை மக்களுக்கு மத்தியிலே பரவி வருகிறது. இந்த நேரத்தில் அல்லாஹ் தாலா எப்படி இந்தியாவிற்கு சுதந்திரத்தை முஸ்லிம்கள் மூலமாக வாங்கி தந்தானோ அதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்கள் மூலமாகவே இந்த பாசிச அரசையும் வீழ்த்துவான் என்பதில் நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதற்கு மிக முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய முயற்சி என்ன, நம்முடைய வாக்குகள் சிதற விடாமல் நாம் பார்த்துக்கொள்ளணும். நம்முடைய பெரிய முயற்சின்னு சொல்லலாம், அல்லது குறைந்தபட்ச முயற்சின்னு சொல்லலாம். நம்முடைய வாக்குகளை நம்ம சரியாக செலுத்தணும். எந்த அரசு வருவதன் மூலமாக முஸ்லிம்களுக்கு பாதிப்பு ஏற்படுமோ, முஸ்லிம்கள் மட்டுமல்ல மற்ற சமுதாயத்தினரும் பாதிக்கப்படுவார்களோ, அந்த அரசு வராமல் இருப்பதில் மிகவும் ஜாக்கிரதையாக உஷாராக நாம் இருக்கணும். நமக்கெல்லாம் ஒரு தைரியம் பாருங்க, தமிழ்நாட்டில் ஒருபோதும் தாமரை மலராது என்பதாக நாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். மற்ற மாநிலங்களில் எவ்வளோ முயற்சிகளை செஞ்சு அவங்க கொண்டு வந்துட்டாங்க. தங்களுடைய ஆட்சியை, தங்களுடைய அதிகாரத்தை மற்ற மாநிலங்களில் கொண்டு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டிலாம் கால் எடுத்து வைக்க முடியாதுங்க. இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி இருக்கும் வரை கண்டிப்பாக தாமரை மலராது என்று தைரியமாக சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். இந்த வார்த்தைகள் அவர்களை ஒருபோதும் தளர்வடைய செய்யாது. காரணம், அவங்க நம்மளை போல பாருங்கள், நம்முடைய முயற்சியும் நம்முடைய அலட்சியம் எப்படி இருக்கும்னு சொன்னால், குறைந்தது நாம் எந்த அளவுக்கு முயற்சி செய்வோம், நாளைக்கு என்ன நடக்க போதோ அதை நினைத்து பார்த்து நம்ம முயற்சி செய்வோம். அல்லது இன்றைக்கி நமக்கு சாப்பிட்றதுக்கு உணவு இருக்குதா, நம்முடைய கவலை நீங்கிரும். நாளைய உணவு இருக்குதா இல்லையா என்பதை நம்ம யோசிப்போம். நாளை மறுநாள் குறித்து கூட நாம் யோசிப்பது கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த பாசிச அரசனுடைய, குறிப்பாக RSS அவர்கள் தங்களுடைய கொள்கையை துவக்க அவர்கள் துவங்கியது 1924. ஏறத்தாழ சரியாக 2024 100 வருஷத்தை அடைஞ்சிட்டாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட திட்டத்தை சரியாக நிறைவேற்றி கொண்டு வருகிறார்கள். அவங்களுடைய திட்டத்தில் கொஞ்சமும் அவங்களுக்கு தளர்வு இல்லை. எந்த பள்ளிவாசல்களை, எந்த தர்காக்களை இடிக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டம் போட்டார்களோ அதிலே சரியாக நேர்த்தியாக செயல்படுகிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ வட மாநிலங்களில் பார்க்குறோம், சர்வசாதாரணமாக பள்ளிவாசல்கள் இடிக்கப்படுகிறது. இது திடீர்னு அவங்க போடுற திட்டம் கிடையாது, நேற்று யோசிச்சாங்க இன்னைக்கு செயல்படுத்துகிறாங்க கிடையாது. இது பல ஆண்டுகளுக்கு முன்பாக, 100 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் இந்த இயக்கத்தை துவங்கும் போதே பட்டியல் போட்டான். இந்த பள்ளிகள் எடுக்கப்படணும், இந்த பள்ளிகள் தகர்க்கப்படணும், இந்த தர்காக்கள் இடிக்கப்படணும் என்பதாக அவர்கள் போட்ட அந்த பட்டியலில் ஒவ்வொரு பள்ளிகளையும் அவங்க இடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய கிருபை. தமிழ்நாட்டை அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறான். இங்கே உள்ள முஸ்லீம்கள் ரொம்ப உஷாராக இருக்கிறதுனால யார் வர வேண்டும் என்பதை விட யார் வந்துவிடக்கூடாது என்பதில் தமிழர்கள், குறிப்பாக முஸ்லீம்கள் ரொம்பவுமே ஜாக்கிரதையாக இருக்கிறதுனால அவங்களால் ஒரு திட்டத்தை கூட இங்கே செயல்படுத்துவது சிரமமாக இருக்கிறது. ஆனால் இருந்தாலும் அவங்க நம்மளை போல இன்றைக்கு நாளைக்கு மட்டும் யோசிக்கக்கூடியவர்கள் அல்ல. அடுத்தடுத்து பல ஆண்டுகளுக்குள்ள திட்டங்களை போட்டு அதை சரியாக செயல்படுத்தக்கூடியவர்கள். எனவே நாம் இந்த நேரத்தில் ரொம்பவுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த நேரத்தில் நம்முடைய நாட்டுடைய பிரதமர் எப்படிப்பட்ட கொள்கையுடையவர், எவ்வளோ மோசமான அநியாயக்கார ஆட்சியை அவர் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் நமக்கெல்லாம் தெரியும். முஸ்லிம்களுக்கு சாதகமாக எந்த ஒரு திட்டத்தையும் நாம் பார்க்க முடியாது. இப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும்? நாட்டினுடைய பிரதமருடைய கட்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நாம் வாக்களிக்க வேண்டுமா, அல்லது சிறுபான்மையினருடன் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய சிறுபான்மையினர் அவர்களுடன் கைகோர்த்து நடக்கக்கூடிய மக்கள் அந்த ஆட்சிக்கு, அந்த கட்சிகளுக்கு நாம் வாக்களிக்க வேண்டுமா என்பதை நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இப்போ உள்ள நம்முடைய வட மாநிலங்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். வட மாநிலங்களில் குறிப்பாக யூபி, அங்கே இருக்கக்கூடிய பிரதமர் இருக்கிறாரு, அவர் எவ்வளோ மோசமானவர் சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய அந்த முதலமைச்சர், யூபியுடைய அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர், அவர் இப்போ உள்ள பிரதமர் இருக்கிறாரு, அவரை விட மிக மோசமானவர். அந்த நபர் கூட எதிர்காலத்தில் பிரதமராக வரலாம். இப்போ அவர் பிஎம்மாக பிரதமராக அவர் வந்தார்னா இன்னும் கடுமையான மோசமான ஒரு ஆட்சி நிகழ்த்தப்படும். சொல்லப்போனால் இவ்வளோ நேரடியாகவே அவர் பேசுகிறார்.
அப்படிப்பட்ட ஒரு தைரியம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பாசிச சக்தி உள்ள அந்த கட்சிகளுக்கு கூட கிடையாது. யூபியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் இப்படியே சொல்றார், தேர்தல் காலத்தில் 80க்கும் 20க்கும் தான் போட்டி, 80க்கும் 20க்கும் தான் போட்டி, முஸ்லீம்களுடைய வாக்கே தேவையில்லை, நாங்கள் இந்துக்களுடைய வாக்கை வச்சே நாங்கள் ஜெயிச்சிருவோம். இப்போ 80ன்னு யாரை சொல்றாரு? 80% முஸ்லீம் அல்லாத மாற்றார்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய வாக்கை வச்சே எங்களுடைய ஆட்சியை நாங்கள் பிடிச்சுக்குவோம் என்பதாக அந்த யூபியினுடைய முதலமைச்சர் இவ்வளோ தைரியமாக பேசுகிறாரு. அவர் பிரதமராக வருவதற்கு எத்தனை ஆண்டுகள் சொல்ல முடியாது. RSS தான் எங்களை எல்லாத்தையும் ஆட்டி படைக்குது. இப்போதைக்கு உள்ள பிரதமரை மாற்றி யூபியினுடைய பிரதமரை கூட அவங்க கொண்டு வரலாம். இப்படி அந்த இந்த யூபியினுடைய முதலமைச்சர் பிரதமராக வந்தால் இப்போ இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் சந்திக்கக்கூடிய பாதிப்பை விட பன்மடங்கு அவர்கள் மிக மோசமான பாதிப்புகளை சந்திப்பார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த நேரத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டிய ஒரு நேரமாக இருக்குது. முஸ்லீம்கள் சாதாரணமாக எந்த ஒரு மத சார்பற்ற ஒரு எந்த ஒரு மதத்தையும் பார்க்காம பொது சேவையில் ஈடுபட்டால் கூட முஸ்லீம்களை ஒடுக்க பார்க்கலாம். நம்ம பார்க்குறோம், கேள்விப்படுறோம், கர்நாடகாவில் கொரோனா நேரத்தில் முஸ்லீம்கள் இறங்கி வேலை செஞ்சான். முஸ்லீம்கள் இறங்கி இவங்க மாற்றாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுடைய சடலத்தை நாங்கள் தூக்கிட்டு போகிறோம், அவங்கள கொண்டு போய் நாங்கள் ஆஸ்பத்திரியில் இப்படி மருத்துவமனைகளில் சேர்க்கிறோம் என்பதாக முஸ்லீம்கள் இறங்கி வேலை செஞ்சாங்க. அந்த நேரத்தில் இது போன்ற RSS காரவங்க அவங்களுடைய தீ எண்ணத்தை பாருங்க, முஸ்லிம்கள் மத மாற்றம் செய்வதற்கு இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள். தங்களுடைய மதத்தின் பக்கம் மக்களை ஈர்ப்பதற்காக வேண்டி மற்றவர்களை முஸ்லிம்களாக ஆக்க இப்படி தந்திரமாக செயல்படுகிறார்கள் என்று சொல்லி ஒரு வழக்கை போட்டு இது கொரோனா நேரத்தில் பொது சேவையில் ஈடுபட்ட முஸ்லிம்கள் கைது செய்யப்படுறாங்க. இதை விட ஒரு அநியாயமான ஒரு ஆட்சியை எங்கேயாவது நம்ம கேள்விப்பட முடியுமா? அப்போ இந்த நேரத்தில் நம்ம யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய இந்த வாக்குகள் அதை சிதறி விடாமல் வீணாகி விடாமல் சரியான ஒரு ஆட்சிக்கு நாம் அதை தேர்ந்தெடுத்து சரியான கட்சிக்கு நாம் வாக்களிக்க வேண்டும். எனவேதான் உலமாக்கள் ஜமாத்துல் உலமாவின் சார்பாகவே தெளிவான அறிவிக்கை கொடுத்துட்டாங்க. முஸ்லிம்கள் அனைவருமே ஒன்றுபடணும். இந்த நேரத்தில் போயிட்டு சுன்னத் ஜமாத்து தௌஹீத் ஜமாத்துன்னு தனித்தனியாக பிரித்து பார்க்க வேண்டிய நேரம் அல்ல. இந்த நேரத்தில் முஸ்லிம்கள் முஸ்லிம்னு சொன்னால் அனைவருமே ஒன்றுபட்டு விட வேண்டும். அனைவரும் தங்களுடைய வாக்குகளை ஒன்றாக சேர்த்து பாசிசத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிக்கு அவர்கள் வாக்களிக்க வேண்டும். இன்னும் தெளிவாகவே ஜமாத்துல் உலமா அறிக்கை கொடுத்துட்டாங்க. தற்போதைய முதலமைச்சர் தற்போதைய கட்சிக்கு நாம் முஸ்லிம்கள் அனைவரும் சேர்ந்து வாக்களிக்க வேண்டும் என்பதாக ஜமாத்துல் உலமாவுடைய அறிக்கையே தெளிவாக வந்துருச்சு. தற்போதைய கட்சிக்கு தான் வாக்களிக்கணுமா, தற்போதைய முதலமைச்சர் தான் மீண்டும் தொடரணுமா என்பதாக நமக்கு ஒரு கேள்வி எழலாம். மற்ற 3 கட்சிகள் இருக்குது, நமக்கெல்லாம் தெரியும். இப்போது 4 முனை போட்டி என்பதாக தான் சொல்கிறோம். 4 கட்சிகள், இந்த 4 கட்சிகளோட மற்ற சில கட்சிகள் கூட்டணியாக இருக்குது. இந்த 4 கட்சிகளுக்கு தான் போட்டியே. இந்த 4 கட்சிகளில் ஏன் ஒரு மாற்று அரசியல் பக்கம் நாம் பயணிக்க முடியாதா? வேறு நபர்களுக்கு நாம் வாய்ப்பளிக்க முடியாதா? ஏன் வாய்ப்பளித்து பார்க்கலாமே என்பதாக நிறைய நபர்களுடைய ஒரு முட்டாள்தனமான யோசனை என்பதாகவே நாம் சொல்லலாம். காரணம், ஒவ்வொரு கட்சியை நீங்கள் சுய பரிசோதனைக்கு உட்படுத்தி பாருங்க. ஒவ்வொரு கட்சியும் பாருங்க இந்த இப்போ இருக்கக்கூடிய தற்போதைய கட்சியை தவிர, தற்போதைய ஆட்சியை தவிர மற்ற 3 கட்சிகளில் ஒரு கட்சி அது நேரடியாகவே பாஜகவுடன் கூட்டணி வச்சுட்டாங்க. இதற்கு பிறகு வேற என்ன வேணும்? அவங்க மக்களுக்கு என்ன நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தாலும், மக்களுக்கு மாதம் 5000 கொடுக்கறதா சொன்னாலும் குடியுரிமை பறிக்கப்பட்டு விடும் என்று சொன்னால் எந்த நபர் தான் தயாராகுவார்கள்? இப்போ பாஜகவுக்கு அவர்களுக்கு நாம் வாக்களிப்பது மூலமாக முஸ்லிம்கள் முஸ்லிம்களாகவே வாழ முடியாது, இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டிலே இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த பாசிச சக்தியை அவர்களை எதிர்க்காமல் அவர்களுடனே நேரடி கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கட்சிக்கு ஒருபோதும் முஸ்லிம்களுடைய வாக்குகள் சென்று விடக்கூடாது. இரண்டாவதாக, தமிழ் புகழை பாடக்கூடிய சில பலவீனமான ஒரு கட்சி, அந்த தமிழ் புகழை பாடக்கூடிய கட்சி அவங்கள்ட்ட என்ன குற்றச்சாட்டு இருக்குது? அவங்க மக்களுடைய நலவை முன்னோக்கி தானே வர்றாங்க. இது வரைக்கும் அரசியலில் எந்த ஊரிலும் செய்யலையே என்பதாக நாம் யோசிக்கலாம். இதுவெல்லாம் அவர்கள் நாடக்கூடிய நாடகம். அவர்கள் நாடகத்தில் நாம் ஏமாந்து விடக்கூடாது. பாருங்க, பாஜகவோட நேரடி கூட்டணி வைத்திருக்கிறவர்கள் கூட அவங்க தெளிவாக நம்மள்கிட்ட காமிச்சிட்டாங்க. ஆனால் இந்த தமிழ் புகழை பாடக்கூடிய தமிழ் வெளிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சியினர் அவர்கள் RSS உடன் மறைமுக கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்பது தேர்தலுடைய இந்த நேரத்தில் அவ்வப்போது அது அவருடைய முகத்திரையை அல்லாஹ் கிழிச்சு காமிக்கிறான். பாருங்க, அந்த RSS எப்படி கூட்டணி வச்சிருக்கிறாங்க. RSS குறித்து அவர்கள் எங்கேயுமே விமர்சித்து பேசுறது கிடையாது. RSS உடைய மேடைகளில் ஏறி அவர்கள் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை செய்கிறார்கள். RSSயில் இருக்கக்கூடிய மிக முக்கிய தொண்டருடன் சேர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தை செய்யலாம். இன்னும் சொல்ல போனால் RSS சங்கின்னு சொல்கிறோமே, அந்த சங்கிங்கிறது அது ஒரு கெட்ட வார்த்தை இல்லைங்க. சங்கினா நண்பர் தான் அர்த்தம் என்பதாக
அந்த தமிழ் கட்சி என்பதாக சொல்கிறார்களே, அதனுடைய தலைவர் பேசுகிறார். எனவே இது போன்று பலவீனமான தமிழ் புகழை பாடி நாங்கள்லாம் தமிழர்கள் என்பதாக ஒன்று கூட்டி முஸ்லிம்களுக்கு நாங்கள் ஆதரவாக நிற்கிறோம், பழனி பாபா பிடிச்சி தூக்கி பேசுவான், அதெல்லாம் பார்த்து நாம் ஏமாந்துடக்கூடாது. எனவே அவர்களுக்கு நாம் அளிக்கக்கூடிய வாக்குகளும் அது RSSக்கு போடக்கூடிய வாக்கு தான். எனவே இதில் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மூன்றாவதாக ஒரு கட்சி இருக்கிறது, அதை நம்ம சொல்லவே தேவையில்லை. அதனுடைய முகத்திரையை அல்லாஹ் கிழித்து கொண்டே தான் இருக்கிறான். பெரியவங்க புத்தி சுவாதீனம் உள்ளவர்கள் அதை உணர்ந்திருப்பார்கள். ஆனால் இளைஞர்கள், குறிப்பாக பெண்கள் அதை யாருமே உணராம அந்த கட்சிக்கு பின்னாடி ரொம்ப போறாங்க. பாருங்க, இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடுன்னு சொன்னா, இத்தனை நாள் அந்த நடிகரை அவர்கள் சினிமாவிலும் தங்களுடைய வீடுகளிலே போன்ல உட்கார்ந்து பார்த்து ரசிச்சிருக்கிறாங்க. அதனுடைய அடையாளம் தான். இந்த தேர்தலுடைய நேரத்தில் தன்னை ஒரு தலைவனாக அவன் அடையாளம் படுத்தும் பொழுது, அவர் தன்னை ஒரு தலைவராக அடையாளப்படுத்தும் பொழுது ஒரு பெரிய கூட்டமே அவருக்கு பின்பாக போகிறது என்று நாம் பார்க்கும்போது இது ஆச்சரியமான விஷயம் அல்ல. இத்தனை நாள் திரைப்படங்களில் உட்கார்ந்து பார்த்து ரசிச்சிருக்கிறான். இது மாற்றார்கள் செய்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நம்ம முஸ்லீம் குடும்பங்கள், குறிப்பாக பெண்களும் இளைஞர்களும் வாலிபர்களும் அவரை பார்த்து இப்படி ரசிச்சிருக்கிறாங்க. எனவே தான் அவர் பேசவே தெரியல, என்ன கொள்கையற்ற கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் மக்களுக்கு நலவு நாடி வந்திருக்கிறாருங்க. அவர் எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டு வந்திருக்கிறார். உங்களுடைய தம்பி உங்களுடைய அண்ணன் என்பதாக சொல்கிறார். அதை அப்படியே அவங்க நம்பி ஏமாந்து அவருக்கு வாக்களிப்பதற்கு மக்கள் எல்லாம் முற்படுவது என்பது இது உச்சக்கட்ட முட்டாள்தனம். காரணம் என்ன? உலமாக்கள் அதையுமே தெளிவாக கிழிச்சு பேசுகிறாங்க. அவனுடைய சித்தாந்தம், கொள்கை எப்படிப்பட்ட கொள்கைன்னு சொன்னால், RSS தான் அந்த நபரையும் உருவாக்கியது. RSS உடைய கொள்கை மிக மோசமான கொள்கையுடையவன் தான் அந்த நடிகரும், அந்த பிரபலமான நடிகராக இருக்கிறார் என்பதாக உலமாக்கள் சொல்கிறான். காரணம் பாருங்க, சரி, மக்களுடைய நலவை கருதி வரக்கூடிய ஒரு ஆட்சியாளர், ஒரு மத சார்பின்மை, எந்த மதத்தையும் சார்பாம எந்த மதத்தையும் சார்ந்தில்லாமல் அனைவரையும் ஒற்றுமையாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வையில் வரக்கூடிய ஒரு ஆட்சியாளராக நாம் பார்த்தோம்னா, அவருடைய கடைசி படத்தை லீக் பண்ணி விட்டுருக்கிறான். அவருடைய கடைசி படமான்னு சொல்லி எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. அதுக்கு பிறகு மீண்டும் அவர் தோல்வியை அடைஞ்சிட்டாரு தேர்தல்னா, மறுபடியும் அவருக்கு தன்னுடைய படத்தினுடைய நடிப்புக்கு அவர் போய் இறங்கிடலாம். இப்போ அப்படி இருக்கும்போது கடைசி படத்தை அவர் லீக் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அந்த கடைசி படத்தை நிறைய நபர்கள் பார்த்தவங்க இல்லை செய்தியாளர்கள் தெரிவிக்கிறாங்க. அந்த படத்திலும் கூட பாருங்க எந்த அளவுக்கு வன்மம் முஸ்லிம்கள் மீது இருக்குது பாருங்க. அந்த படத்திலும் கூட முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக, முஸ்லிம்கள்னாலே மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியவர்கள், தொப்பி போட்டிருக்கிறவரை பார்த்தாலே தீவிரவாதியாக இருப்பானோ, எந்த அளவுக்கு பயம் வந்துருச்சு பாருங்க. என்னுடைய உஸ்தாத் சொல்லி காமிச்சாங்க. நான் இந்த மாதிரி ட்ரெயினில் போயிட்டுருக்கிறேன். ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது நான் பேகை எடுத்து என் பேகு ஜிப்பை திறந்து கையை உள்ளே விட்டோன்னே பக்கத்தில் இருக்கக்கூடிய மாற்றாளர்கள்லாம் திரும்பி பார்க்குறான். ஒரு பயத்தோடு என்னை பார்க்குறான். இப்போ எந்த அளவுக்கு பாருங்கள் ஒரு உணர்வு உண்டாயிடுச்சு. பேகை திறந்து நம்ம ஜிப்பா தாடியோடு இருக்கிறோம், தொப்பி போட்டிருக்கிறோம், அல்லது ஜிப்பாவோ அப்பாவோ போட்டிருக்கிறோம், ஒரு இஸ்லாமிய ஒரு அடையாளத்தோடு ட்ரெயின்லேயோ பஸ்ஸில் பயணிக்கிறோம். இப்படி பேகை திறந்து கையை விடும்போது பக்கத்தில் உள்ளவங்களாம் பயப்படுறாங்க. இங்கே பாம்பு எடுத்துகிட்டு போகிறானோ, இல்லை பாம்பு வச்சிட போகிறானோ, இல்லை கன் எடுத்துருவானோ, பயப்படுற அளவுக்கு இந்த உணர்வை விதைத்தவர்கள் யார்? இந்த கேள்வி அதுதான். இப்போ பாருங்க, கடைசி படத்தில் கூட முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக அப்படி காண்பிக்க வேண்டிய அவசியம் என்ன? தீவிரவாதிகளை விட்டு இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு, தன்னை ஒரு மாஸ் ஹீரோவாக காமிக்கிறதுக்கு ஒரு மதத்துடைய சாயலை பயன்படுத்தாமல் தன்னை வேறு ஒரு சம்மந்தமே இல்லாத நபர்களை காமிச்சிருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் பாம்பு வைக்கிறவர் யார்? தொப்பி போட்ட ஒரு பாய் தான் பாம்பு வைக்கிறார். அந்த பாம்பு வாங்குறவர் யார்? அவருடைய நெத்தியில் தொழுகையுடைய அச்சு இருக்குது, தொழுது இருக்கிறார், தொழுகை அடையாளம் இருக்குது, அப்படி அச்சு இருக்குது, அந்த நபர் தான் அதை வாங்குறார். அப்போ என்ன டயலாக் சொல்கிறாங்க? சாவட்டும், செத்து தொலையட்டும் அப்படி சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு வன்மத்தை பாருங்கள். அப்போ ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை அவங்களை மிதித்து தான் தன்னை ஒரு மாஸ் ஹீரோவாக காமிக்கணுமா? தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக, மக்களுடைய தலைவராக காமிக்க வேண்டிய என்ன அவசியம் இருக்கிறது? சாதாரணமாக காமிச்சிட்டு போயிடலாமே. இதில் எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான கூட்டத்தை பாருங்கள். சொல்கிறாங்க அந்த படத்துடைய கடைசியில் பாருங்கள், முஸ்லீம்கள் இந்துக்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கக்கூடியவர்கள் எங்கள் தலைவர் தான் இருக்கிறாரு. அப்படி என்ன அவசியம் இருக்குது? ஆரம்பத்தில் பாம்பு வைக்கக்கூடியவங்களாம் காமிச்சிட்டிங்களே, அதுக்கு பிறகு அவர் ஒன்றிணைக்கிறாருன்னா அதுவுமே அவருடைய புகழை, தன்னுடைய புகழை பரவ செய்யறதுக்காண்டி தான் அவர் செய்கிறார். இப்போ அப்படி இருக்கும்போது எவ்வளோ மோசமான இந்த உணர்வுகள் உள்ள அந்த தலைவர் இருக்கிறாரு. அவரை எப்படி நீங்கள் அந்த நடிகரை, அந்த பிரபலரை எப்படி நீங்கள் ஒரு தலைவராக, ஒரு ஆட்சி தலைவராக நம்பி அவரிடத்தில் நம்ம ஆட்சியை கொடுக்க முடியும்? எனவே உலமாக்கள் ரொம்பவே தெளிவாக பேசிட்டாங்க. இப்படி முஸ்லீம்கள் மீது வன்மத்தை கக்கக்கூடிய இந்த அளவுக்கு நான் நுட்பமாக அதை கவனித்து செய்தியாளர்கள் பதிவு செய்கிறாங்க. மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் நமக்கெல்லாம் தெரியும். அங்கே இருக்கக்கூடிய அந்த கோவில் தர்காவுடைய பிரச்சனை வந்துச்சு. அதை குறித்து வாயை திறந்து பேசுவதற்கு கூட அந்த நடிகருக்கு தைரியம் கிடையாது.
முஸ்லீம்கள் ஆதரத்து பேசியிருக்கலாம், அல்லது ஏதாச்சும் நம்ம அந்த நேரத்தில் ஏற்பட்ட கலவரத்தை, அந்த நேரத்தில் ஏற்பட்ட பிரச்சனையை குறைக்கும் விதமாக ஏதாச்சும் பேசியிருக்கலாம். எதுவுமே பேசலை, தன்னுடைய படத்தில் காமிக்கிறார். மதுரையில் தான் பாம்பு பிளாஸ்ட் ஏற்படுது. அப்போ அந்த செய்தியாளர்கள் பதிவு செய்கிறாங்க, மதுரையில் பாம்பு பிளாஸ்ட் ஏற்படுற மாதிரியான ஒரு காட்சியை தன்னுடைய படத்தில் இது போன்ற அந்த நடிகர் காமிக்கிறாரு. இது எதை குறிக்குது? திருப்பரங்குன்ற அந்த கோயிலுடைய அந்த தர்காவுடைய பிரச்சனையை தான் அங்கே காமிக்கிறாரு. இது போன்ற முஸ்லீம்களுக்கும் காஃபிர்கள் மத்தியில் ஒரு வன்மத்தை ஏற்படுத்துகிறாரு. முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் அந்த கொள்கையை அப்படியே உள்வாங்கியவர் தான் இந்த நடிகர் பிரபலர். எனவே இந்த பிரபலத்துக்கு பின்னாடி நீங்கள் போய் உங்களுடைய ஓட்டுகளை நீங்கள் வீணாக்கிறாதீங்க. இந்த நேரத்தில் ரொம்பவுமே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த நபர், எந்த அரசியல் கட்சி தலைவர் அரசியலுக்கு தலைவராக வர வேண்டும் என்பதை விட எந்த நபர் தலைவராக வந்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் ஜாக்கிரதையாக ரொம்பவுமே உஷாராக நம்ம இருக்கணும். இந்த நேரத்தில் நிறைய நபர்கள் எப்படி யோசிப்பான், சரி இந்த 3 கட்சிகள்கிட்டையுமே இவ்வளோ விமர்சனங்கள் இருக்குது, இப்போ உள்ள இந்த ஆட்சி மட்டும் ஒழுங்கா இந்த 4 ஆண்டுகளில் என்ன செஞ்சாங்க, அவங்க மக்களுக்கு என்ன நல்ல திட்டங்கள் சொன்னாங்களோ அந்த 20 திட்டங்களில் எத்தனை செயல்படுத்தியிருக்கிறாங்க, எத்தனை நபர்களுக்கு நீதம் கிடைக்காம இருக்குது, எவ்வளவு ஊழல் நடந்திருக்குது. அப்படி இருக்கும்போது மீண்டும் இந்த ஆட்சியே தொடரணும் என்பதாக உலமாக்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறாங்களே, மீண்டும் இந்த ஆட்சி தான் வரணுமா என்பதாக நிறைய நபர்கள் யோசிப்பது உண்டு. அதற்கும் ஒரு சரியான பதில் என்னன்னு சொன்னால், நல்லா யோசிப்பாருங்க. ஒரு புத்திசாலி எப்படி தேர்வு செய்வார்? 4 தலைவர்களில் 4 பேருமே ஊழல் செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. உண்மையும் அதுதான். ஊழல் இல்லாமல் எந்த ஒரு அரசியல் தலைவரும் கிடையாது. கண்டிப்பாக ஒன்றும் சொல்ல போனால் ஊழல் செய்வதற்கு தான் அரசியலுக்கும் வர்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 4 தலைவர்களில் 4 பேருமே ஊழல் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் அதில் 3 தலைவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள். முஸ்லீம்களுடைய இருப்பை, அவர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் வெறும் ஊழல்வாதியாக மட்டும் இருக்கக்கூடிய அந்த நபருக்கு ஆட்சியை கொண்டு போய் கொடுப்பாங்களா, அல்லது மீதமுள்ள இருக்கக்கூடிய 3 நபர்கள்ட்ட ஆட்சியை கொடுப்பாங்களா? ஒரு புத்திசாலி குறைவான பாதிப்பையே தேர்ந்தெடுப்பான். உலமாக்கள் அதுதான் சொல்றாங்க, நமக்கு இப்போ உள்ள ஆட்சி மீண்டும் கிடைத்து விட்டால் மட்டும் அல்லாஹ்வுடைய உதவியை அப்படி வானத்தில் இறங்கிருச்சு அப்படி கிடையாது. அல்லது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி மீண்டும் கிடைச்சிருச்சு அப்படின்னு கிடையாது. ஊழல் இருக்கதான் செய்யும். என்ன, ஏன் மீண்டும் இதே ஆட்சி தொடர வேண்டும் என்பதாக உலமாக்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. பாதிப்பு குறைவு. மீதமுள்ள 3 ஆட்சிகள் வந்தால் முஸ்லிம்கள் நாட்டை விட்டுமே விரட்டப்படலாம், அல்லது இந்த நாட்டிலே அவர்கள் இருந்தாலும் அவருடைய உரிமைகள் பறிக்கப்படலாம். டம்மி முஸ்லிம்களாக இந்த முஸ்லிம்கள் இருப்பாங்க. அல்லது இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழ்நாடு அமைதி பூங்கா நம்ம சொல்றோம், இந்த தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்காது. நிம்மதியாக வாங்க சொல்றோம், நிம்மதியாக வாங்க சொல்ல முடியாது. யூபிகளில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் தினந்தோறும் செத்து பிழைக்கிறான். அது போன்ற ஒரு சூழ்நிலை இங்கே ஏற்பட்டு விடும். பாஜக அதனுடைய ஆட்சி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த சூழ்நிலை தான் ஏற்படும். கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்துவாங்க, நமக்கே தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திட்டத்தை வெளிரங்கத்தில் பார்க்கும்போது மக்களுடைய நலவை கருதி கொண்டு வருவதை போன்றே இருக்கும். ஆனால் அதில் முழுக்க பாதிப்பு இருக்கும். இப்போ எப்படி கொண்டு வந்து இருக்கக்கூடிய டீலிமிட்டேஷன் அந்த திட்டத்தை வெளியில் நம்ம பார்க்கும்போது தொகுதிகள் அதிகப்படுத்துகிறோம். மக்கள் அதை யோசிக்காமல் பார்க்குறவங்க மக்களுக்கு நலவு தானே செய்கிறாங்க பிரதமர் என்பதாக யோசிப்பாங்க. ஆனால் அதை ஆழமாக யோசிப்பவர்களே தெரிஞ்சுக்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டில் பாதிப்பு இருக்குது. இது போன்று டீலிமிட்டேஷனுடைய திட்டம் செயல்முறைக்கு வந்தால் நிச்சயமாக தமிழ்நாடுடைய வாக்குகள் இல்லாமலேயே இப்போ உள்ள பிரதமர் மறுபடியும் பிரதமர் ஆவார். இப்போ தமிழ்நாடுடைய வாக்குகளே தேவையில்லை. தமிழ்நாட்டில் தானே நீங்கள் பாசிசம் எதிர்க்கிறீங்க, தமிழ்நாட்டில் தானே பாஜக கடுமையான எதிர்ப்பு இருக்குது, தமிழ்நாடுடைய வாக்கே தேவையில்லை. நாங்கள் தொகுதிகள் அதிகப்படுத்துகிறோம், அந்த தொகுதிகளை மற்ற வட மாநிலங்களுக்கு கொடுக்குறோம் என்பதாக கொடுத்து விடுவார்கள். எனவே இந்த நேரத்தில் ரொம்பவுமே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். முஸ்லீம்களுடைய குடியுரிமை, அவர்களுடைய வாக்குரிமை எதுவுமே பறிக்கப்படாமல் நிம்மதியாக முஸ்லீம்கள் இருக்கணும். அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இதுவரை இருப்பதை போன்று இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த ஆட்சியை தேர்வு செய்வதுதான் பொருத்தமானது என்பதாக ஜமாத் உலமா தெளிவான அறிவிக்கை கொடுத்துட்டாங்க. எனவே இந்த நேரத்தில் நம்ம பாருங்கள், நிம்மதியாக வாங்க சொல்கிறோம், வெளிமைக்கு போட்டு இப்போ நம்ம பயான் பேசிகிட்டு இருக்கிறோம். வெளியில் உள்ள தாய்மார்கள் கூட இந்த பயானை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. இது போன்ற ஒரு சூழ்நிலை வட மாநிலங்களில் கிடையாது. தொழுகைக்கான பாங்கு கூட கொடுக்க முடியாது, வெளி மைக்க போட்டு அவங்க பாங்கு சொல்ல முடியாது. மக்தபுகளுக்கு பிள்ளைகள் வரும்போது பயந்து வர்றாங்க. இப்படி நிம்மதியான முறையில் மக்தப் நடக்குது, நிம்மதியாக நம்ம தொழுகிறோம், நிம்மதியான தீனுடைய மஜ்லிஸ்களில் உட்கார்றோம். இப்படி நம்ம நிம்மதியாக நாம் முஸ்லீம்கள் இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் இந்த ஆட்சி தான். எனவே உலமாக்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம கவனத்தில் கொண்டு மீண்டும் இந்த ஆட்சி தொடர்வதற்கு நம்முடைய வாக்குகளை சிதற விடாமல் ஒரே இந்த கட்சிக்கே நாம் இந்த ஆட்சிக்கு நம்முடைய வாக்குகளை செலுத்தி முஸ்லிம்கள் மட்டுமல்லாமல் மற்ற சமூகத்திற்கும் அமைதியை நிலைபெற செய்ய வேண்டும் என்பதாக உலமாக்கள் சொல்லித் தர்றாங்க. இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான 2 விஷயம் என்ன? ஒன்று நம்முடைய முயற்சி.
முயற்சி என்ன? நம்ம இறங்கி களத்தில் போராடுவது அல்லது வாக்குகளை சேகரிப்பதற்காண்டி வீடு வீடாக செல்வது, இது அரசியல் கட்சியில் உள்ளவங்க செய்வாங்க. இதல்லாதவர்கள் கட்சியை சாராமல் நம்மளை போல பொதுமக்கள் என்ன செய்யணும்? நம்முடைய குறைந்தபட்ச முயற்சி, யாருக்கெல்லாம் வாக்காளர் அந்த ஓட்டர் ஐடி இருக்குதோ அவங்க தங்களுடைய ஓட்டுகளை எங்கே வேறு கட்சிகளுக்கு போடாமல் ஒரு மாற்று அரசியல், ஒரு இந்த நபர் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு வாய்ப்பு கொடுத்துடாதீங்க. வாய்ப்பு கொடுத்தா அடுத்து கழுத்தில் கத்தியை வச்சுருவாங்க. இப்படி தான் உலமாக்கள் சொல்கிறாங்க. எனவே வேறு நபர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதன் பக்கமாக செல்லாமல் நம்முடைய குறைந்தபட்ச முயற்சி நம்முடைய வாக்குகளை தற்போதைய ஆட்சிக்கே செலுத்துமாறு உலமாக்கள் சொல்லித்தர்றாங்க. இரண்டாவது, நம்முடைய முயற்சி அதிகமாக துஆ செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எல்லா நேரத்திலுமே ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறாங்க. இது போன்ற தருணங்களில் துஆ செய்வதற்கும் கற்று தந்திருக்கிறார்கள். அந்த துஆவை நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். அல்லாஹும்ம, அப்படி சேர்ந்து சொல்லுங்க. அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா பிதுனூபினா மல்லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹம்னா. இந்த துவாவை அதிகமாக நாம் ஓதணும். இந்த துவாவுடைய கருத்து என்னன்னா, யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தின் காரணமாக எங்களுடைய விஷயத்தில் இறக்கப்படாத ஒரு ஆட்சியாளரை சாட்டி விடாது. நாங்கள் நிறைய பாவம் செய்யக்கூடியவங்க தான். அதனால எங்களுடைய பாவத்தை பார்த்து ஒரு மோசமான ஆட்சியாளரை எங்கள் மீது சாட்டிடாத, எங்கள் மீது கொஞ்சம் இறக்கப்படியா அல்லாஹ். இதுதான் இந்த துவாவுடைய கருத்து. இந்த ஒரு வாரத்திற்குள்ள இந்த துவாவை நம்ம அதிகமாக ஓதணும். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இதை அதிகமாக நாம் செய்து கொண்டே இருக்கணும். எனவே நம்ம சொன்னது போல இங்கே யாரெல்லாம் இந்த விஷயம் நம்ம கேட்டோமோ நம்முடைய வீடுகளில் போய் சொல்லணும். வீடுகளில் இருக்கக்கூடிய குறிப்பாக இளைஞர்கள், வாலிபர்கள், பெண்கள், அவங்கள்ட்ட இந்த விஷயத்தினுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஒரு நடிகரை பார்த்து நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க. அவருடைய கடைசி படத்தை மட்டும் பாருங்கள். அந்த கடைசி படத்தினுடைய சில காட்சிகளை வச்சுமே செய்தியாளர்கள் சொல்கிறாங்க, அவங்களுடைய உள்ளத்தில் இன்னுமே முஸ்லீம்கள் மீது வன்மம் இருக்குது. எனவே அந்த நபரை நம்பி நீங்கள் போயிடாதீங்க. உங்களுடைய வாக்குகளை இப்போ தற்போதைய கட்சிக்கே நீங்கள் செலுத்துங்க என்பதாக உலமாக்கள் சொல்லித்தர்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்கள் அனைவரையும், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்கும் நிம்மதியான ஒரு சூழலை ஏற்படுத்தி தருவானாக. நல்ல ஆட்சியாளர்களை கொண்டு அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் கண்ணியப்படுத்துவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி